களஞ்சியம் சமூக வானொலி நேயர்களுக்கும் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் இந்த அற்புதமான அனந்தமான இந்த சிவராத்திரி பெருவிழாவை பற்றி இன்னைக்கு பேச இருக்கிறோம். ஒரு சிவன் பற்றி பேசணுன்னாலே அது மிகப்பெரிய ஒரு பேரானந்தம், ஒரு இன்பம். அந்த அப்படிப்பட்ட இன்பமான அந்த ராத்திரி தான் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ராத்திரி. சிவராத்திரி வழிபாட்டில் மிக உன்னதமானது என்னென்னா, அம்பிகைக்கு நவராத்திரி விழா 9 நாள் நடக்கக்கூடிய விழாவாக இருக்கும். சிவனுக்கு ஒரு நாள் இரவு முழுவதுமாக கண் விழித்து அந்த 4 கால பூஜையிலே கலந்து கொண்டு அதி உன்னதமான ஒரு விழா. இந்து பண்டிகையில் மிகப்பெரிய பிரதானம் என்னென்னா சிவனை வணங்குவது. சைவ நெறியிலே அகப்பட்டு இருக்கிற நாம் எல்லோருமே சைவ நெறிக்கு உட்பட்டது சிவ வழிபாடு என்று வைத்திருக்கிறார்கள். அப்போ சிவ ஆலயங்களில் சிவ வழிபாடு இருப்பதனுடைய முழுவதுமான அந்த உன்னதமான நோக்கத்தை இந்த சிவராத்திரி வழிபாடில் வழியாக சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், இப்படி சிவனடியார்கள் இவர்கள் எல்லாருமே மிகப்பெரிய நுட்பமான விரும்பி இதை செய்து கொண்டு இந்த வழிபாடு இருந்து கொண்டிருக்கிறது. அறிவியலுடைய கண்ணோட்டத்திலையும் இந்த நாள் ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் வரக்கூடிய நாள். இந்த பூமிக்கு ஏதோ விதமான ஒரு உள்ளார்ந்த ஆற்றலை வரவழைக்கக்கூடிய நாளாக தான் கொண்டு வந்திருக்காங்க. இது அறிவியல் ரீதியாகவும் ஒப்புக்கொண்ட உண்மையாகவும் இருக்கிறது, பக்தி நெறியாக ஒப்புக்கொண்ட உண்மையாகவும் இருக்கிறது. இது மிக பெரிய விசேஷம் என்னென்னா, ஒவ்வொரு ராத்திரி இரவும் கண் விழித்து அப்படி ஏன் அந்த என்னமே சிவாலயங்கள்லையும் சரி சில ஆலயங்கள்லையும் சரி நடை குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு நடை சாத்தப்படும். இப்போ 10 மணிக்கு மேலே நடை சாத்தப்படும். மறுபடி காலையில் அதிகாலையிலே தான் பூஜை தொடங்கும். நள்ளிரவில் எந்த ஒரு ஆலயங்கள்லையும் நள்ளிரவு பூஜை நடந்தே இருக்காது. சிறப்பான விசேஷமான தினங்களில் திருவிழா நாட்களில் நடை திறந்திருக்கும் தவிர, அப்போ சிவராத்திரி விழாவில் மட்டும் ஏன் அப்படி என்றால், சிவனுக்கு தேவாதி தேவர்கள்லேருந்து அம்பிகை வரலும் தானாகவே பூஜிக்கிற ஒரு நன்னாளாக இந்த சிவராத்திரி விழா கொண்டாடி இருக்கிறார்கள். அப்போ அந்த சிவனுக்கு மற்ற தேவாதி தேவர்கள் அம்பிகையெல்லாம் பூஜிக்கக்கூடிய அந்த நாளை தேர்ந்தெடுக்கிற நாள் முழுவதுமாக நாம் கண் விழித்து அந்த நாட்களிலே நாம் ஜிவ பூஜையிலே கலந்து கொண்டு சிவனை பற்றி தியானித்தால் ஒரு விதமான மாற்றம் நம்ம உள்ளுக்குள்ளே வருகிறது என்பதுதான் சிவராத்திரியின் தாற்பயம். சிவராத்திரியுடைய வழிபாடுகளை பக்தி நெறியில் ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு அலங்காரங்கள் அறிவிக்கப்படுகிறது. ஒவ்வொரு பூஜையிலையும் ஒவ்வொரு விதமான அபிஷேகம் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு மலர்கள், ஒவ்வொரு விதமான வில்வங்கள், இப்படி ஒவ்வொன்றுமாக வேறு விதமாக 4 கால பூஜையிலையும் கலந்து கொள்வதாகவும் அதற்கான பூஜைக்கு உள்ள பொருட்களும் தனித்தனியாக வரிசைப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அப்போ ஒவ்வொரு 4 கால பூஜையிலையும் மாலையிலே ஆரம்பிக்கக்கூடிய பூஜை விடியற் காலம் வரும் தொடங்கும். மாலை அது எப்படி ஒரு வகையாக படுத்தியிருக்கிறார்கள் என்றால், மாலையில் 6 மணி இருக்கும். சிவாலயங்களை பொறுத்து இருக்கு. சில பேர் 7 மணியாக கூட வைத்திருப்பார்கள். அடுத்ததாக 10 மணி வைத்திருப்பார்கள். சில பேர் 9 மணியை கூட பூஜைகள் தொடங்கியிருப்பாங்க. அடுத்தது நள்ளிரவு 12 மணி, அப்போ 12 to 1 வைத்திருப்பார்கள். அந்த ஒரு பூஜை. விடியற் காலம் 4 அல்லது 5 மணி, இப்படி 4 கால பூஜைகள் வகைப்படுத்தியிருக்கிறார்கள். இதற்கே மிக உன்னதமான அம்பாளுடைய நெருக்கமாக தன்னுடைய தன்னுடைய இடபாகத்தே கொடுத்த அம்பாளுடைய பூஜை அன்றைக்கு அந்த ஒரு பூஜையினாலும் அந்த 12 to 1 மணி வரலும் கூடிய அந்த பூஜையினாலும் நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்கிறார்கள். அப்போ அம்பாளுடைய பூஜை தினத்தப்ப அப்போ சிவராத்திரி தினத்திற்கு இந்த பூமியிலேயோட சுழற்சியில ஏதோ ஒரு மாற்றங்கள் ஏற்படுதா என்று அறிவியல் ஆராய்ச்சிப்படி பார்த்தாலும் அந்த விதமான பூஜையில ஏதோ ஒரு விதமான இந்த பூமிக்கு ஒரு விதமான ஏதோ ஒரு சக்தி இந்த நம்ம மனிதர்களுக்கிடையே வருவதாகவும் ஒரு ஐதீகம் இருக்கிறது. ஒரு விதமான அறிவியல் கண்ணோட்டத்தோடு பார்க்கும் போதும் அதுவுடைய கதிர்வீச்சுகளோ இல்லை அது நுண்ணதிர்வுகளை நமக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய, நம்மளுக்குள்ள மனமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, நம்மளுக்குடைய ஒரு சாந்தமான எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒன்று ஒரு விதமான ஒத்ததிர்வு ஏற்படக்கூடிய நாளாகவும் அந்த 12 to 1 நிச்சயமாக வைத்திருக்கிறார்கள். அப்போ சிவராத்திரி விழா என்பது முதல்ல பாருங்க, ஒரு மனிதன் இயல்பு நிலையிலே தன்னை பெரும்பாலும் ஒவ்வொரு விஷாவும் இந்து பண்டிகையில ஒவ்வொரு விஷாவும் இருக்கிறது. அவன் எப்படின்னா புறசார்ந்த விழாவாக ஒவ்வொன்று விழாவும் இருந்து கொண்டிருக்கிறது. நன்றாக பார்த்தீங்கன்னா ஒரு திருமண நிகழ்ச்சியாக இருக்கலாம், சுபகாரிகள் நிகழ்ச்சியாக இருக்கலாம், இல்லை வேறு விதமான விஷாக்களாக இருக்கலாம். ஆனால் தன்னை உற்று நோக்கக்கூடிய ஒரு உன்னதமான விஷா,
அதுல பாருங்க முழுவதுமாக உபவாசம் இருப்பான், வெறும் தண்ணீர் மட்டுமா குடிச்சுக்கிட்டு. அதாவது இதுல என்னன்னா ஒரு விதம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய உடல்நிலையை சார்ந்து தன்னுடைய விரதத்தை இதை எடுத்துப்பாங்க. சில பேர் நோயிட்டு இருப்பாங்க, சில பேர் தன்னால் முழுவதுமாக உபவாசம் இருக்க முடியாது, அதற்கு விதிவிலக்கு அளித்து முழுவதுமாக சிவனடியார்களாக இருப்பவர்கள், முழுவதுமாக நோயின்றி தன்னுடைய முழு உடம்பையும் இறைவனுடைய அர்ப்பணித்தில் இருப்பவர்கள் மகா சிவராத்திரி என்று முழு உபவாசம் இருப்பார்கள். அடுத்த நாள் காலையும் தூங்காமல், அடுத்த நாள் காலையும் தூங்கிடக்கூடாது, தூங்கினால் அது வெறுமனே போய்விடும் என்று நினைத்து சிவனடியார்கள் எல்லாரும் அடுத்த நாளும் தூங்கிவிட மாட்டார்கள். முழுவதுமாக முதல் இரவும் கண் விழித்து அடுத்த நாள் பகல்லையும் உறங்காமல் அடுத்த நாள் மாலையிலையும் அந்த இறை சாத்தியத்தோடு, இறையுடைய பக்தியோடு, இறை பிராணங்களை பாடிக்கொண்டும், இறையுடைய அந்த சிவசூத்திரங்களை பாடிக்கொண்டும் பாராயணம் செய்து கொண்டும் தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நன்னாளான விழா. அப்ப என்ன, புறசார்ந்த விழாக்களுக்கு முன்னாடி இது அகஞ்சார்ந்த விழாவாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்துடைய விழாக்கள்ல மிகப்பெரிய உன்னதம் என்னென்றால் அகஞ்சார்ந்த விழா ஒன்று இருக்குன்னா அது மகா சிவராத்திரி. அன்றைக்கு யாரும் தூங்கிடக்கூடாது, சிவசிந்தனையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்குன்னா நேராக நமது உடம்பை வைத்துக்கொண்டு ஒரு தியான பக்குவத்திலே நம்மளுக்குள் இருந்தால் என்னென்று அதில் நீங்கிறதுன்னு பாருங்க. இயல்பாவே நம்ம பார்த்து கொள்ளலாம் சிவராத்திரி விழாவில். அப்போ ஒருவன் பசியோடு இருக்கும்போது, ஒருத்தன் இறை வழிபாட்டோடு இருக்கும்போது, இறை சிந்தனையோடு இருக்கும்போது மற்றவர்கள் பற்றி நோகும்படியான காரியங்கள் செய்யக்கூடாது என்பதை உணர முடியும். அது மட்டுமல்ல, தான் இயல்பு நிலையில இருக்கும் பொழுது, சிவசிந்தனையோடு இருக்கும் பொழுது தன்னை உணரக்கூடிய பாக்கியத்தை ஒரு பெரிய மனிதன் பெறுகிறான். எல்லாரும் வருவோங்க, நெருவா சாப்பிட்றோம், தூங்குறோம், வந்ததை பேசுறோம், போகிட்டு இருக்கிறோம். இது அல்ல வாழ்க்கை. அப்ப இந்து மதத்துல என்ன சொல்லுகிறேன்னா, இதை தாண்டி உனக்கு ஒரு விதமான வாழ்க்கை ஒண்ணு இருக்கு, ஒரு விதமான உணரக்கூடிய சக்தி இருக்கு. எல்லா பொருட்கள் மீது, எல்லாருடைய உயிர்கள் மீதும் கருணை கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு விழாவாக இது தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதாவது முற்றும் ஒவ்வொரு விதமாக, ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமாக இந்த உலகத்தை பார்க்கிறார்கள். ஒரு சின்ன கதை மூலம் இதை சொல்லி கொண்டு போகலாம். அதாவது பசும் புல் மேயக்கூடிய ஒரு குடியானவனுக்கு ஒரு பசு கொடுக்கப்படுகிறது. அந்த பசு என்ன பண்றதுன்னா, அரசர் கொடுக்குறாரு, செல்வ செழிப்போடு இருக்கிற அரசர் கொடுக்குறாரு. அவரு புல்லுகள்லாம் பெரிய பச்சை பச்சையா இருக்கிற மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றி அரசவையில் இருக்கக்கூடிய மாடு ஒரு எளிய குடியவனுக்காக நீ பிழைச்சிக்க அப்படிங்கிறதற்காக கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த மாடை அவன் கொண்டுட்டு வந்த குடியானவன் அங்கே வளர்க்குறான். அவனுக்கு காய்ந்த புல் மட்டும்தான் கிடைக்கிறது. அவன் இப்போ பகுதியில் வறட்சியாக இருக்கிறது. அப்போ என்ன பண்ணுறான், கொடுத்து பார்க்குறான், காய்ந்த புல்லை அது தின்றப்பாடு இல்லை. ஏன்னா செல்வ செழிப்போடு பச்சை புள்ளையே தின்று கொண்டிருந்த அந்த மாடு. அப்போ என்ன பண்ணுறான், காஞ்ச புல்லை தின்னுக்கிட்டே இருக்கிற மாட்டுக்கு என்ன வழி, ஒன்றுமே இல்லை. ரொம்ப இழைச்சி போய் ரொம்ப குடுவா போய் கொண்டு இருக்கிறது, காஞ்ச புல்லை திங்க மற்றது. என்ன பண்றது என்று தெரியாமல் இருக்கும்போது ஒரு ஞானியிடே கேட்கிறான். அதற்கு ஒரு பச்சை கண்ணாடியை ஒன்று போடுவிடு. அப்ப பச்சை கண்ணாடி அந்த கண்ணில போட்டீங்கன்னா அது எல்லாமே என்ன பண்ணும், பச்சையா பார்க்கும், அப்ப தின்றுடும் என்றான். இந்த யோசனை சரியான பெற்றது. அவன் பச்சை கண்ணாடியை போட்டு அந்த மாட்டுக்கு புல்லை கொடுத்தான். அந்த புல்லை தின்னது, மறுபடியும் அந்த மாடு கொழுன்னு வந்தது. இது ஒரு கதையாக இருக்கட்டும். ஆனால் நாம் இங்க இருக்கிற எத்தனை பேருமே ஒரு கண்ணாடி வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை பார்க்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் மனசுலையும் ஒவ்வொரு எண்ணங்கள்லையும் ஒரு விதமாக இந்த உலகத்தை பார்க்கிறோம். உன்னதமாக உயிர்ப்போடு சக்தியோடு இந்த உலகத்தை உண்மையாக பார்க்கக்கூடியவர்கள் ஞானிகள், மகான்கள், சித்தர்கள். அவர்கள் தான் இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக நிறைந்திருக்கிற இந்த ஓசையை கேட்டுக்கொண்டு அமர்ந்து கொண்டு காத்திருக்கிறார்கள். அதில் முதல் சித்தராக சிவனை வைத்திருக்கிறார்கள். அப்ப நம்ம சிவ வழிபாடுடைய நோக்கம் என்னன்னா, எல்லா உயிர்களையும் கருணையோடு இருக்கணும், எல்லா இடத்துலையும் நம்மளுக்குள் ஒரு தர்மம் கிடைக்கணும், ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்குள்ள சூழ்நிலைக்கு தக்கவாறு நம்ம எளியவனாக, ஆணவம் எல்லாம் இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு நல்ல அறிவுபூர்வமாக எதை செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்று ஒரு உன்னதத்தை உணரக்கூடிய நாளாக இந்த சிவராத்திரி இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு, இந்த சிவராத்திரி விஷா என்பது ஒன்னை நீ உணரக்கூடிய அற்புதமான விஷா. இதில் எல்லோரும் கலந்து கொண்டு அந்த அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் உணரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாளாக இதை மாற்றி நம்ம சிவனடியார்களோடு சேர்ந்து சிவசிந்தனையோடு இருந்து இந்த பக்தர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த சிவராத்திரி விழாவை மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு மலர்ந்த விழாவாக மாற்றி நம்மளுக்குள் ஒரு நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விழாவாக மாற்றிக்கொள்ளும் என்று சொல்லி, இந்த கலைஞர் வானொலி மூலம் இந்த ஏழை எளியவனுக்கு, இந்த சிறியவனுக்கும் இந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு, சிவராத்திரி பற்றி சொன்னமைக்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனை வணங்கி கொண்டு நன்றி, வணக்கம்.